ஹலோ! வெல்கம் பேக் டு மை சேனல் பிரியா கார்த்திக் விளாக்ஸ். நான் பிரியா. இன்னைக்கு இங்க மகாராஷ்டிரால ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபெஸ்டிவல் தான் விச் இஸ் ரக்ஷா பந்தன். இது ஜஸ்ட் ஒரு ராக்கி நம்ம கையில கெட்டுறோம் அது மட்டும் இல்ல. பட் அது போக நம்ம ஒரு பாண்ட செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல் தான். சின்ன சின்ன சண்டை இருந்தாலும் எண்ட்ல அன்பு தான் ஜெயிக்கும். ஸோ அதுதான் இதோட மெயின் மோட்டிவ். ஸோ இந்த வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான கல்ச்சர் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். மார்னிங்லேருந்து நைட் வரை என்ன ரூட்டீன் இருக்கும், என்னெல்லாம் ப்ரிப்ரேஷன் இருக்கும், எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணுறோம் எல்லாமே ஷோ பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங்கே நானும் அம்மாவும் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா சில திங்ஸ்லாம் வாங்கி வந்துட்டோம். ஆல்ரெடி ப்ரீவியஸ் டே நாங்கள் வாங்கி வந்திருந்தோம். சில திங்ஸ் ஆன்லைன் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாமே வந்தாச்சு. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நாங்கள் எல்லாமே லிஸ்ட் போட்டு வச்சுட்டோம். பிகாஸ் நிறைய ஐட்டம்ஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு எல்லா திங்ஸும் லிஸ்ட் பண்ணி வச்சாச்சு. பட் எல்லாம் நம்ம குக்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாம் குட்டி குட்டி ஒர்க் இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் துணி மடிக்கிறது, அப்புறம் கொஞ்சம் வீடு அங்கேயும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி ஒர்க் இருந்தது. ஸோ அதுவும் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் குக்கிங்கில் இறங்கினோம். மார்னிங்கே ஹவுஸ் ஹெல்ப் எல்லாமே மோஸ்ட்லி பண்ணிட்டு தான் போனாங்க. பட் இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருந்தது. ஸோ அதை நாங்களே பண்ணிக்கிட்டோம். ஸோ எல்லாமே லிஸ்ட் போட்டு வச்சுட்டேன். பிகாஸ் எதுவும் மிஸ் ஆகிடக்கூடாது. அம்மாட்ட கேட்டு எல்லாம் லிஸ்ட் பண்ணி வச்சுட்டேன். பட் அதில் சில விஷயம் பண்ணலை அண்ட் சில எக்ஸ்ட்ரா விஷயம் பண்ணியிருக்கோம். ஸோ லிஸ்ட் படி போனோம்னா அப்படி கிடையாது. பட் சில திங்ஸ் அதில் மிஸ் ஆகிட்டு. பிகாஸ் நாங்கள் ஒரு 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணோம் மார்னிங். பட் போக போக பண்ண ஈவினிங் 7 ஆகிட்டு எல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு. இன்பிட்வீன் பிரேக்கும் எடுத்தோம். பட் கொஞ்சம் லன்ச் பண்ணிவிட்டு அப்புறம் கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணோம். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தோம். பிகாஸ் கண்டினியூ ஒர்க் பண்ணி ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப குறுக்கு வலிக்கிற மாதிரி இருந்தது. ஜோஜோ இப்படி வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இந்த மாதிரி ரொம்ப பாசமாக வந்து பக்கத்தில் படுத்திருந்தான். ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அவனும் வீட்டில் ஒரு குட்டி பையன் மாதிரி தான். எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் செல்லம். எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் யாருக்குமே பெட்டே பிடிக்காது, டு பி வெரி ஆனஸ்ட். பட் எங்கள் பிரதர் தான் இதை வாங்கி வந்திருந்தாங்க. எனக்கும் அப்படி ஒன்றும் பெட் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை. பட் இந்த ஜோஜோனால தான் ரொம்ப பெட் பிடிக்க ஆரம்பிச்சிட்டு குட்டி பையனாக இருந்தான். பட் இப்போ எங்கள் ஃபேமிலி, எங்கள் அம்மா அப்பாவுக்கு எங்களை விட ஜோஜோ ரொம்ப பிடிக்கும். நாங்கள் ஜோஜோ மேலே வைக்கிற பாசம் விட எங்கள் அம்மா அப்பா ரொம்ப பாசம் வச்சுருப்பாங்க. அவனுக்கு டெய்லி சிக்கன் வாங்கி, டெய்லி பெடிகிரி, அப்புறம் டெய்லி எங்கள் அப்பா ஈவினிங் வாக் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஸோ அவனுக்கு ரொம்ப லவ் அண்ட் கேர் எங்கள் அம்மா அப்பா சைட்லேருந்து. ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. பட் இப்போ நல்ல கேர் இருப்பாங்க. பட் ஜோஜோக்கு ஒரு ஃபேமிலி ட்ரைனிங் தான் இல்லை. யாரும் வீட்டுக்கு வந்தால் எப்படி கொஞ்சம் பிஹேவ் பண்ணணும் அதுதான் கொஞ்சம் தெரியாது. அவன் வந்து ரொம்ப ஹாப்பியாகி அங்கேயும் ஆடுவான். அந்த டைமில் தான் அவனுக்கு பெல்ட் போட்டு வச்சு கையிலே பிடிச்சி வச்சுருப்போம். பிகாஸ் இல்லைன்னா ரொம்ப மேலே டச் பண்ணி இது பண்ணுவான். ஸோ நம்மளுக்கு பிடிக்க மாதிரி எல்லாத்துக்கும் பிடிக்கணும்னு இல்லை. எல்லாத்துக்கும் அது கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதனால பிடிச்சி வைப்போம் ரொம்ப. பட் மற்ற டைம்னு பார்த்தா ஃபுல் டே வீட்டில் நல்ல எதுவும் அசிங்கமாக பண்ண மாட்டான். குட் பாயாக இருப்பான். பாத்ரூம் எல்லாம் அவனே பாத்ரூம்லேயே போயிடுவான். அவனுக்கு ரெஸ்ட் ரூம் போனோன்னா கரெக்டாக டோர் ஓப்பன் பண்ணி பாத்ரூம் போயிடுவான். எங்கேயும் வெளியில் போயிட்டு வராம்னா ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வந்ததும் கால் கழுவான் பாத்ரூம் போய். ஸோ இதெல்லாம் ரொம்ப குட் ஹேபிட்ஸ் அவனுக்கு. இப்போ ஜோஜோ வந்து 3 இயர்ஸ் கிட்ட இருப்பான். இந்த இலை வந்து அலுவடி பண்ணுறதுக்கு தான் ஒரு டிஷ் வாங்கியிருந்தோம். பட் அந்த டிஷ் வந்து கடைசியில் பண்ணலை. பிகாஸ் ரொம்ப டைம் ஆயிட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இந்த டிஷ் காமிக்கிறேன். எங்கள் அம்மா சேனல் நீங்கள் பார்க்கலாம், உமாஸ் கிச்சன் டைரி. அதில் அவங்க ஃபுல் ரெசிபிஸ் போட்டுட்டு இருப்பாங்க. அதில் பார்க்கலாம். அந்த அலுவடி ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த இலையில வந்து ஒரு பேசன், நம்ம கடலை மாவு ஒரு மிக்சர் இருக்கும். அதை ரோல் பண்ணி ஸ்டீம் பண்ணி அப்புறம் ஆயிலில் ஃப்ரை பண்ணுவாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நான் கண்டிப்பாக எங்கள் அம்மாவை ஒரு டைம் போட சொல்கிறேன். நீங்கள் உமாஸ் கிச்சன் டைரி பார்க்கலாம். அதில் ரொம்ப டேஸ்டியான ரெசிபிஸ் இருக்கும். அது வந்து மகாராஷ்டிராவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். எந்த நல்ல விஷயம் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் தீபாவளி, தசரா, அப்புறம் என்ன செலிப்ரேஷன் இருந்தாலும் இந்த ரெசிபி இந்த டிஷ் வந்து பண்ணுவாங்க அலுவடின்னு. எங்கள் அம்மா டிஷ்ஷஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சவுத் இண்டியனாக இருக்காது. சவுத் இண்டியனும் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. பட் மகாராஷ்டிரானும் பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. பிகாஸ் மகாராஷ்டிராவில் ஜஸ்ட் இருக்கிறதுனால மட்டும் இல்லை. பட் அவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே மகாராஷ்டிராவில் தான். ஸோ இங்கே உள்ள கல்ச்சர், இங்கே உள்ள பெஸ்ட் ரெசிபீஸ் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் நாங்கள் ரெகுலர் பேசிஸில் மகாராஷ்டிரன் டிஷ்ஷஸ், சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் அப்படி இப்படின்னு வீட்டில் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. அவங்க பேக்ரவுண்ட் மெயின் மகாராஷ்டிரனாக இருக்க போய் அந்த ரெசிபிஸ் நல்லா கிளியராக தெரியும். இன்ஃபேக்ட் ரொம்ப பெட்டராக பண்ணுவாங்க.
நெறைய தமிழ் பீப்பிள் வந்து இங்க மும்பைல இருக்காங்க. பட் எல்லாருக்கும் மகாராஷ்டிரன் ரெசிபீஸ் தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா தெரியாது. அவங்க இங்க இருந்தாலும் நம்ம சவுத் இண்டியன் டிஷ்ஷஸ் தான் ரெகுலர் பேசிஸ்ல பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பட் எங்க அம்மா பேக்ரவுண்ட் மகாராஷ்டிரால பர்த் ஆனதுனால, அவங்க ஃபுட் இன்டேக் எல்லாமே அது படிச்சதுனால, அவங்களுக்கு நல்ல அதுல கோ டூ ஹேண்ட் இருக்கு. பூரி கூட வந்து அவங்க நல்லா சூப்பரா மாவு பெனஞ்சு, அது ஒரு நம்ம மாவு கூட யூஸ் பண்ணாம, அப்புறம் எண்ணெய் யூஸ் பண்ணாம உருட்டுறது ரொம்ப ஒரு டாஸ்க்கா இருக்கும். பட் அந்த மாதிரி அவங்க சூப்பரா பண்ணிருவாங்க. அந்த மாதிரி பூரி பண்ணி நல்லா அத ஊத வப்பேன் நான். இது வந்து வருஷம் வருஷம் எப்பவும் என் ஒர்க் தான். மேரேஜ்க்கு முன்னாடி கூட இது என் ஒர்க் தான். அவங்க பூரி உருட்டி உருட்டி குடுப்பாங்க. நான் வந்து மேல நின்னு போட்டுக்கிட்டே இருப்பேன். இந்த ஒர்க் வந்து சின்ன பிள்ளையில இருந்து நான் தான் பண்ணுவேன். கணபதிக்கா இருக்கட்டும், எந்த ஒரு செலிப்ரேஷன் டேக்கா இருக்கட்டும், இல்ல நம்ம ரெகுலர் பேசிஸ்ல கூட இருக்கட்டும். பட் நான் பூரி வந்து நான் தான் மேல நின்னு போட்டுக்கிட்டே இருப்பேன். ஒரு ஒரு பூரியும் ஊதணும்னு நல்லா ஊத வைப்பேன். பிகாஸ் ஊதுனா தான் நல்லா டேஸ்ட்டா இருக்கும். ரொம்ப ஒயிட் கலர்ல நாங்க பூரி பண்ண மாட்டோம். ப்ரவுன் கலர்ல இருந்தா தான் நல்லா டேஸ்டியா இருக்கும்னு, ப்ரவுன் கலர் தான் நான் பண்ண வைப்பேன் எப்பவும். அப்புறம் இது வந்து கோதுமை மாவு பூரி தான். நாங்க மைதா யூஸ் பண்ண மாட்டோம். ஜஸ்ட் கோதுமை மாவு பூரி தான். நம்ம சால்ட் எண்ணெயில போட்டோம்னா ரொம்ப எண்ணெய் உரியாது பூரியில. பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப ஆயிலியான ஸ்டஃப் இருக்கும். ஸோ ரொம்ப ஆயில் நம்ம இதாகக்கூடாதுன்னு கொஞ்சம் சால்ட் எண்ணெயிலே போட்டுறணும். ஜஸ்ட் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் தான், ரொம்ப இல்லை. போட்டுட்டு பூரி பண்ணோம்னா நல்லா சூப்பராக வரும். ஒரு டிஷ் வந்து பாசுந்தின்னு எழுதியிருப்பேன். அது வந்து பாலோட ஸ்வீட் டிஷ் தான். நல்ல ஒரு 2.5 லிட்டர் பாலை நல்லா கொதிக்க வச்சு வச்சு அது ஒரு 2 hours கிட்ட நல்லா கொதிச்சுட்டே இருக்கும். ஸோ அது வந்து டிக்ரீஸ் ஆயிரும் குவான்டிட்டி. பட் நல்லா கெட்டியாக இருக்கும். அப்புறம் அதில் கொஞ்சம் சுகர், அப்புறம் நமக்கு ஏலக்காய் பவுடர், அப்புறம் மேலே வந்து கீல ஒரு சாரோலின்னு சொல்லுவாங்க, அதுவும் போட்டு நம்ம நட்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மேலே ஒரு கீல தாளித்து ஊற்றணும். பாசுந்தி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப திக்காகவும் இருக்கும். சில பேர் வந்து ரொம்ப தண்ணியாக பண்ணுவாங்க. பட் எங்களுக்கு திக்காக பிடிக்கும். ஸோ அதனால நல்லா திக்காக பண்ணியிருக்கோம். ஸோ நானும் அம்மாவும் அப்படியே பேசிக்கிட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம். ஒரு 50-60 பூரிக்கு மேலே பண்ணியிருப்போம். இன் பிட்வீன் லஞ்சும் பண்ணியாச்சு. எங்கள் அம்மா வந்து வெஜிடபிள் மட்டர் புலாவ் மாதிரி பண்ணியிருந்தாங்க. சோயாபீன் மட்டர் புலாவ். மட்டர்னா அந்த பட்டாணியை தான் மட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புலாவ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அது குக் ஆனதும் நான் லஞ்ச் பண்ணிட்டேன். பிகாஸ் ரொம்ப பசியாக இருந்தது. ஈவினிங் வர வெயிட் பண்ண முடியாதுன்னு நான் லஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஈவினிங் வந்து ரொம்ப ஒர்க் இருந்தது. எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃபைனலி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி ஃப்ரெஷ் ஆகிட்டு உட்காந்துட்டேன். அம்மாவுக்கும் ரொம்ப ஒர்க் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அம்மா ஏதாவது ஒர்க் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. பஜ்ஜி போடணும் அப்படி இப்படின்னு. நான் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் டைம் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா தான் வந்தாங்க. வந்ததும் நாங்கள் வந்து சாமிலாம் கும்பிட்டாச்சு. சாமிலாம் நல்லா சூப்பராக விளக்கு தேய்ச்சி அவங்க நல்லா சாமி கும்பிட்டாங்க. ஸோ ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தாங்க. எங்கள் மாமா வீட்டு ஃபேமிலி தான் வந்தாங்க. எங்கள் அம்மாவோட தம்பி தான் அவங்க. ஸோ ஈவினிங் எல்லாம் ஒர்க்கும் முடிச்சுட்டு ஓகே நம்ம இப்போ ஈவினிங் ராக்கி தாலி ரெடி பண்ணலாம்னு ரெடி பண்ண போகிறேன். ஸோ இப்போ ராக்கி தாலி என்னன்னா நம்ம ராக்கி கையில் கெட்டுவோம் அந்த கயிறு. அண்ட் தாலி வந்து பிளேட்டை தான் சொல்கிறேன். ஸோ அந்த பிளேட் தான் நல்ல டெக்கரேஷனாக ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபுல் டிஷ்ஷஸ் பண்ணி முடிச்சாச்சு. இது வந்து கத்திரிக்காய் பொட்டேட்டோ போட்டு ஒரு கிரேவி மகாராஷ்டிரன் ஸ்டைலில். இது வந்து பீன்ஸ் கறி. அப்புறம் இது வந்து அவரைக்காய் கறி. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து நம்ம சுண்டலோட கிரேவி தான், சன்னா மசாலான்னு சொல்லுவோம். ஸோ அந்த சன்னா மசாலா தான். அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குலாப் ஜாமுன் இருக்கும். அண்ட் இது வந்து சோயாபீன் பட்டாணி புலாவ். அண்ட் இது வந்து காலிஃப்ளவர் கறி தான். அப்புறம் பஜ்ஜி அண்ட் பூரி அண்ட் கடைசியில் வந்து பாசுந்தி. ஸோ இது எல்லாம் தான் இன்னைக்கியோட மெயின் டிஷ்ஷஸ். நிறைய டைம் நீங்கள் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஷ்ஷஸ் பார்க்க சூப்பராக இருக்கும். பட் எல்லாம் ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஷ்ஷஸும் வேறு வேறு டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே சேமாக சாப்பிட்ற மாதிரி தோணாது. எல்லாம் வேறு டேஸ்ட், வேறு பார்க்குறதுக்கும் வேறு மாதிரி இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே பண்ணுறதுக்கு மார்னிங்லேருந்து ஈவினிங் ஆகிட்டு இவ்வளோ டிஷ்ஷஸ் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறமா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருந்தாங்க. எங்கள் மாமா வீட்டு ஃபேமிலி தான் வந்திருக்காங்க. ஸோ நான் ராக்கி தாலியும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அண்ட் ராக்கி வந்து இந்த கயிறு இது அவங்க நம்ம பிரதரோட கையில் வந்து கெட்டணும் நம்ம. அண்ட் கூடவே இந்த
விளக்கு இருக்கும். இந்த விளக்கு வச்சு சுத்தணும். அண்ட் நம்ம மோதிரம் வச்சிருப்போம். ஒரு ரிங் வச்சு அவங்கள நல்லா 5 டைம்ஸ் சுத்தி விடணும். பிரதருக்கு நல்ல ப்ராஸ்பரிட்டி, நல்ல ஹாப்பி அண்ட் நல்ல சக்ஸஸ்ஃபுல் லைஃபா இருக்கணும். அப்படி மனசுல நினைச்சு நல்ல ராக்கி செலிப்ரேட் பண்ணுவோம். ஸோ ராக்கி நம்ம யாருக்கு கட்டுவோம்னா, நம்ம ஜஸ்ட் பிரதர்ஸ்க்கு மட்டும் இல்லை, பட் நம்மளை யார் கைடு பண்ணுதா, நம்மளை யார் எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க, ஒரு பேக் போன் மாதிரி அந்த மாதிரி பீப்புளுக்கு நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பப்ளிக்காக பார்த்தா நம்ம போலீஸ்க்கு கெட்டலாம். ஓகே, அப்புறம் நம்ம சொசைட்டி மெம்பர்ஸ்க்கு கெட்டலாம். நம்ம சொசைட்டி, நம்ம கம்பவுண்டில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு கெட்டலாம். ஸோ இந்த மாதிரி யார் மோஸ்ட்லி ப்ரொடெக்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நம்ம கெட்டுவோம். அதில் பிரதர் மெயின். ஸோ அதுக்காக தான் இந்த ரக்ஷாபந்தன் மெயினாக பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே இருக்கும். அண்ட் பிரதர்ஸ் வந்து இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு கிஃப்ட் தருவாங்க, அப்புறம் இல்லைன்னா கேஷாக தருவாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன முடியுதோ அதுதான் தருவாங்க. இந்த டைம் என் பிரதர் வந்து எனக்கு ஒரு சூப்பரான கிரெனரோ மைக், நான் ப்ரீவியஸ் விளாக்ஸில் காமிச்சிருப்பேன், ரொம்ப பியூட்டிஃபுல்லான மைக் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்புறம் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான இயரிங் அண்ட் ஒரு போட்டோட ஹெட்செட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்களோட கிஃப்ட் இந்த இயர். அதுக்கப்புறமா ராக்கி சூப்பராக செலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லோரும் சாப்பிட தான் உட்காந்தோம். ஸோ பிளேட்டே இந்த மாதிரி தான் இருந்தது. பிளேட்டில் இடமே இல்லை எதுவும் வைக்கிறதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக எல்லோரும் சாப்பிட்டாச்சு. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தாலும் எப்போது தான் மீட் பண்ணுவோம், பட் எப்போ மீட் பண்ணாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எல்லாத்தரும் கிளம்புனதுக்கப்புறம் நானும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டேன். ரொம்ப டயர்டாக இருந்தது. அண்ட் நம்ம வீடியோட எண்டுக்கும் வந்துட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.